ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான ஃபிஷ் ஃப்ரை இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபிஷ் ஃப்ரைக்கு நான் இங்கே சங்கரா மீன் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் சங்கரா மீனை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து வால் பகுதி மாதிரி உள்ள துண்டுகளுக்கு மட்டும் நடுவில் நம்ம ஸ்லைசஸ் போட்டு வைக்கிறோம் இந்த மாதிரி. ஏன்னா வால் சைடில் உள்ளதுக்கு மட்டும் ஒன் சைடு மட்டும்தான் நமக்கு வந்து அந்த காரம் உப்பெல்லாம் உள்ளே போகும். ஸோ நல்லா உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக ரெண்டு சைடும் வந்து ஸ்லைசஸ் போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற துண்டுக்கெல்லாம் ஈஸியாக போய்டும். ஏன்னா ரெண்டு சைடுமே ஓப்பனில் இருக்கிறனால ஈஸியாக காரம் உப்பு போயிடும். இதுக்கு வந்து அந்த மாதிரி போகாதுன்றனால வால் பகுதிக்கு மட்டும் போட்டு இப்படி வச்சிடுறோம். இதை முடித்ததுக்கப்புறம் ஒரு ஓரமாக வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் வந்துட்டு வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப நான் போட்டிருக்கேன். ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு. மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு, கல்லுப்பு தேவையான அளவுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மிக்சியில் ஏற்கனவே நான் வந்து அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். அதான் வந்து வெள்ளையாக இருக்குது. ஸோ அதே இதில் தான் எடுத்திருக்கேன். அதுவும் நான் சொல்கிறேன். லெமன் வந்துட்டு 1 லெமன் இல்லாட்டி அரை லெமன், உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. எனக்கு கொஞ்சம் வந்து அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த லெமனோட ஃப்ளேவர். ஸோ அதனால் நான் வந்துட்டு 1 லெமன் அந்த கொட்டையை மட்டும் நீக்கிட்டு நம்ம வந்துட்டு சேர்த்துக்கிறேன். லெமன் இல்லாதவங்க புளி கரைச்சல் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது எதுக்குன்னா நமக்கு வந்து அந்த இது வந்து மசாலா வந்து நல்லா வந்து ஒட்டி வரதுக்காக தான். இப்போ இதை ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம எதில் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் வந்து மிக்சியில் அரைச்ச அந்த மசாலாஸ் எல்லாத்தையும் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அந்த தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அது வந்து இதாகாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோதான். பார்த்திங்களா எவ்வளோன்னு தெளிச்சிருக்கேன்னு. ஸோ அதை மட்டும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனிமேல் நல்லா எல்லாத்தையும் நல்லா கரைச்சிருங்க. மசாலாலாம் பாருங்கள் இந்த பதத்தில் தான் இருக்கணும். ஓவராக தண்ணியாக போனாலும் ஒட்டாது. ஸோ இந்த பதம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சு மசாலா எல்லாமே. இப்போ நம்ம வந்துட்டு மீன் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். ஸோ ஒவ்வொரு மீனாக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த வால் பகுதி எடுக்கும்போது அந்த 2 சைடு நம்ம போட்டிருந்தோம்ல அந்த இடத்துல தான் நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஒவ்வொரு மீனுக்கும் இதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணி அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால், ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஒட்டும். பாருங்கள், தண்ணியாக இருந்தால் இந்நேரம் ஒட்டியிருக்காது. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்குன்னு. இதே மாதிரி எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி துண்டுகளுக்கு வந்து சைடில் அந்த ஓட்டை இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஏன்னா அங்கெல்லாம் மசாலா போகவே போகாது. நம்ம தான் வந்து அதில் நல்லா தடவி விடணும். நான் இதுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுறேன் எல்லா மசாலாவையும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை, நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சா போதும். வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 ஹவர் கழித்து இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி இந்த அரிசி மாவு நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எதுக்குன்னா நல்லா மொறுன்னு வரதுக்கும், நமக்கு வந்து அந்த மசாலாலாம் பிரியாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல டிப்ஸு. வறுக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 1/2 ஹவர் முன்னாடி தான், வறுக்கிறதுக்கு 1/2 ஹவர் முன்னாடி இதை வச்சுருங்க. அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம 1/2 ஹவர் கழித்து வறுக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு அயன் கடாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து அயன் தோசை கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குன்னே தனியாக வறுக்கிறது அது மட்டும்தான் இதில் பண்ணுவேன். ஸோ
ஸோ அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து எண்ணெயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடாகிறதுக்கு வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு மீன் துண்டுகளை சேர்த்துடணும். நான் வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். நான் பேட்சாக பண்ணேன்னா கொஞ்சம் பொறுமையாக நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது வறுத்து வரும்போது அந்த ஃப்ளேவரும் அதோட கலந்து வரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே விடுங்க. ஒன் சைடு நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் ஒரு சைடு எப்படி அழகாக வந்துட்டு வெந்திருக்குன்னு. நமக்கு மசாலா பாருங்கள் உதிரவே இல்லை, அப்படியே அழகாக ஒட்டி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை இப்படி திருப்பி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம 4 பக்கமுமே வறுக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உள்ளெல்லாம் வேகாமல் போயிடும். அதனால் சிம்மிலே வச்சுட்டு வருங்க. ஸோ இப்போது அடுத்த பகுதி அந்த சைடு இருக்கு இல்லையா, 4 பக்கமும் வேக வைக்கணும் இந்த மாதிரி துண்டுகளை. ஸோ ஒவ்வொரு 5 மினிட்ஸ் அப்படி வச்சிங்கன்னா நல்லா அழகாக உங்கள் சிம்மிலே வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கருகவே கருகாது, சூப்பராக வரும். இந்த மாதிரி இந்த பேட்சை வந்து முடிச்சிருங்க. இந்த பேட்ச் ரெடி ஆனவுடனே மறுபடியும் அடுத்த பேட்ச் வந்து போடுறேன். இப்போது அடுத்த பேட்ச்க்கு நீங்கள் எண்ணெய் விடணுன்னா லைட்டாக விட்டுக்கலாம், இல்லாட்டி எண்ணெய் இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு 3 பீஸ் தான் இருந்துச்சு மிச்சம், அதை தான் நான் போட்டிருக்கேன். அது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுருங்க. இதே மாதிரி சேம் முதல்ல பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் 5 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் அதை நல்லா வேக விட்டுருங்க. சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்